என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சிறந்த விஷயத்தை பார்க்க போகிறோம், சாட்சி பாவம். இப்போது சாட்சி பாவம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஞானிகளோட சிறப்பு தன்மையை நான் சொல்ல போகிறேன். அவங்கக்கிட்ட பிரக்ஞை உணர்வு, அதாவது விழிப்புணர்வு ரொம்ப ஹைலி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கூர்மையான அளவில் விழிப்புணர்வு முழுமையாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் சாட்சி பாவம் ஏதோடையும் தன்னை ஒட்டி பார்த்து கொள்ள மாட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது நான் விளையாடுவதற்கு வந்த இடம். அதாவது நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ கொடைக்கானல் ஊட்டின்னு ஒரு குடும்பத்தோடைய சுற்றுலாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் நாம் அங்கேயே தங்கிட போகிறதில்ல. அது நமக்கு வெறும் பிளேஸ் தான். அதனால் அங்கே நடக்கிற விஷயங்கள், அங்கே நம்ம ஏதாவது பார்த்து மகிழ்ந்தால் கூட அதில் நம்ம மனசை ஊற வைக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அது நம்ம இருக்கிற இடம் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதே போல் ஞானிகளுக்கு எப்படி தெரியுமா, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் எப்பவும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் வாழறதுக்கு தான் இந்த உடம்புன்ற கருவியோடு நான் இங்கே வந்திருக்கேன். இந்த உலகத்திற்கு நான் ஒரு சாட்சியாளன், பார்வையாளன்ற உணர்வு தான் நிறை ஞானிகளுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய பேர் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் ஞானி, நான் இறைவனோட கலந்தவன், நான் தான் கடவுள்னு சொன்னால் அவங்கக்கிட்ட முதல்ல இந்த குணங்கள்லாம் இருக்கான்னு கவனித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏன் காரணம்னா, இந்த உலகத்தோட வாழ்க்கை அவங்களுக்கு சொப்பு விளையாடுற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க, எல்கேஜி பசங்கள்லாம் ஒரு பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க பாருங்களா, அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். ஸோ வணக்கம் நேயர்களே, இந்த சாட்சி பாவத்தை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கும். வீடியோ முழுசாக கேளுங்க, அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது புரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன கமெண்ட் இருக்கோ உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போது சாட்சி பாவம்ன்றது பார்வையாளனாக நம்ம இருக்கணும். சாட்சி பாவத்துக்கு உண்மையான இது பண்ணால் பார்வையாளன். இன்றைக்கி நம்ம முக்கியமாக சாட்சி பாவத்தை தான் பார்க்க இருக்கோம். சாட்சி பாவம்ன்றதுக்கு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா பார்வையாளன். பார்வையாளன்னா எல்லாவற்றையும் வெறுமை பார்ப்பவன் மட்டும்தான், அதில் ஈடுபடுபவன் இல்லைன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ முழுசாக கேளுங்க, புரிய வரும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேட்டரில் படம் பார்க்க போகிறோம். நல்ல அழகான படம், செம்ம ஃபைட் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற படம். இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து தேட்டரில் பார்க்குறோம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது நாம் அதோட ஒன்றி கலக்கலை. அதாவது அந்த ஹீரோ என்னென்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு அவனோட நம்மளை மெர்ஜ் பண்ணி பார்க்கல. அதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அந்த ஹீரோவுக்கு வர பிரச்சனைகள்லாம் நமக்கு வர்றதா நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு வந்தால் தானே அந்த பிரச்சனையில் நம்ம ஈடுபடுவோம். அதனால் ஹீரோவுக்கு வர பிரச்சனை, ஹீரோயினுக்கு வர பிரச்சனை, இதெல்லாம் நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. நம்ம அதை ஒரு படமாக பார்ப்போம், வெறும் சாட்சியாக, வெறும் பார்வையாளனாக உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். அதனால் அந்த படத்தோட பாதிப்பு நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதாவது அதில் வர கேரக்டர்ஸை ரசிப்போம், எல்லாமே பண்ணுவோமே தவிர வெறுமை அப்படியே அது ஒரு சந்தோஷப்பட்டுட்டு தேட்டரை விட்டு வெளியே வருவோம். இதுதாங்க இந்த உலக வாழ்க்கையோட தத்துவமும். பார்வையாளனா நம்ம அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைன்றது ஒவ்வொரு விஷயங்களும் நாடகத்தில் வர மாதிரி காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். எதுவுமே நிற்காது. நம்ம சின்ன வயசில் இருந்தது, சின்ன வயசில் நம்ம பெரிய விஷயமா நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது என்றைக்கோ எங்கேயோ காணாமல் போயிருக்கோம். அதை நினச்சா இப்போவே நம்ம கொஞ்சம் சிரிச்சுப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சினிமா திரையில் பார்க்குற மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். இந்த உடல் தான் நான் நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம சாட்சி பாவமாக இல்லாமல் வெறும் பார்வையாளனாக இல்லாமல் இந்த உடல் தான்னா, இந்த உடலுக்கு ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ரூபத்தில் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். வாழறதுக்கு வீடு இல்லை, அதை யாரோ ஒருத்தர் குத்தி காட்டுறாங்க, ஏதோ ஒரு இந்த பிரச்சனை வரும்பொழுது நாம் என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு அந்த பிரச்சனை வந்ததான் நினச்சி நாம் அதை போட்டு குழப்பிக்கிறோம். குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எது நடக்கணுமோ அது இந்த உலகத்தில் நன்றாக நடந்தேறும். நாம் தான் குழப்பிக்கிட்டு அது நம்மளோட பிரச்சனைன்னு நினச்சி ரொம்ப மனசை வருத்தப்பட்டு அதை இன்னும் மேலும் மேலும் சிக்கலாக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும், தியேட்டரில் நம்ம படம் பார்க்குற மாதிரி இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்த்து ரசிக்கணும். அது மட்டும்தான் நம்ம செய்யணும். ரசிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கணும். நீங்கள் ஒரு ரசிகனாக மாறி பாருங்கள். நீங்கள் ஒரு ரசிகனாக மாறிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயங்களை, பொக்கிஷங்களை அள்ளித்தர தயாராக இருக்குது. ஆனால் நம்ம ரசிகனாகிறத விட்டுட்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம ரசிகனாக இருப்போம், கதாபாத்திரமாக எந்த சமயத்திலையும் மாற வேண்டாம். இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்கோம், இந்த உலகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவித்து ரசிப்போம். ஆனால் பார்வையாளனாக மட்டும்தான் இருக்கணும். சாட்சி பாவம் மட்டும்தான் இருக்கும். தியானிப்பவர்கள் எல்லாமே வெறும் சாட்சி பாவத்தில் தான் இருப்பாங்க.
ஞானிகள் அந்த சாட்சி பாவத்தோடு இருக்கும் பொழுது எதுலேயுமே கலக்க மாட்டாங்க. ஒரு பாட்டில் கொடுமை, தாமரை இலை தண்ணீர் மேல் ஒட்டியும் ஒட்டாமல் இருன்னு வருவாங்கல்ல, தண்ணீரை போல. அதுபோல் தாமரை இலையில் படுற தண்ணீர் மாதிரி நாம் இருப்போம். இந்த சாட்சி பாவத்தை கற்றுக்கிட்டோன்னா இந்த சாட்சி பாவம் உங்களை யாருன்னு உங்களுக்கு நிரூபித்து காட்டும். நீங்கள் ஒரு பார்வையாளனாக மாறும் பொழுது உங்களை, அதாவது நிரந்தரமான உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த உடல்ன்றது வெறும் கருவிதான்றதை புரிய ஆரம்பிப்பீங்க. இந்த உடல் நான் போட்டிருக்கிற சட்டை மாதிரி மாற்றக்கூடியதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது நீங்கள் தான்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வெட்ட வெளி உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிடும். அதனால் ஒரு பார்வையாளனாக இருப்போம், ரசிகனாக இருப்போம், ரசிகனாக மாறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.